எனக்கு பிடிக்கும். ஃபேமிலி வெல்கம் பேக் டு சேனல் தான் அது இனி நான் பார்க்க போகிற சீரிஸ் என்னன்னா லவ் சீனியர் எபிசோட் 9 பார்க்க போகிறோம். இந்த சீரீஸை நான் சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாங்க ஸ்டேட்டை கற்றுக்குள்ள போயிடலாம். ஏன்னா அந்த கோலத்தில் பார்த்ததுக்கப்புறம் கதவை மூடிட்டு படிக்கட்டில் உட்காந்து பயங்கரமாக அழுதா. தென் மார்னிங்கும் விடிஞ்சது. பெல்லா எழுந்து எங்களை அந்த கோலத்தை பார்த்துட்டு உடனே எதுவுமே நடக்காத மாதிரி எனக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவ்வளோ ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. அடுத்ததா டிடா அங்கே கிளம்புறதுக்காக ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருந்தா. அதே சேம் டைம் கதவை தட்ட சவுண்ட் கேட்டுச்சு. இதை வரேன்னு சொல்லிட்டு போய் கதவை ஓப்பன் பண்ணாலாம். அங்க கியாவ் பயங்கரமா அழுதுட்டு அவங்க மட்டும் இருந்தா. என்னாச்சுன்னு சொல்லி அவளை போய் ஹக் பண்ணாலா. கியாவோ பயங்கரமா தேம்பி அழுதா. அதுக்கு இட்ஸ் ஓகே சரி உள்ளவான்னு சொல்லி அவளை கூப்பிட்டு போயிட்டு ஷோபால உட்காச்சு. என்னாச்சு உனக்கு, ஏன் அழுதுகிட்டு இருக்க, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இப்படி அழுதுட்டு இருக்கிறது பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. நல்ல வேலை நான் ஹாஸ்பிட்டல் போறதுக்காக சில பொருட்கள் எடுக்க இங்க வந்தேன். ஒரு வேளை நான் இங்க வரல நான் என்ன ஆயிருக்கும், என்ன பண்ணிருப்பேன்னு கேட்டா. அது கியாவோ எதுவுமே சொல்லாம பயங்கரமா அழுதா. அவளுக்கு புரிஞ்சு போச்சு என்ன மறுபடியும் கூட சண்டையா. சரிடி சரி, உனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம்னா நீ சொல்லாது. உனக்கு எதுவும் சொல்ல தோணலைன்னா நோன்னு தலையாட்டு, அது போதும். ஃபர்ஸ்ட் என் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணு, என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதான்னு கேட்டா. இவளும் ஹோன்னு தலையாட்டினாளா. அதுக்கப்புறம் திடாவோ சரிடி நான் இதுக்கப்புறம் அவன் கூட சண்டையா அவன் கூட என்ன ஆச்சுன்னு எதுவுமே கேட்க போறது. ஆனா எனக்கு ஒன்று தெரிஞ்சாகணும், உன்னை ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணாலா. அதுக்கியாவோ இல்லைன்னு தலையாட்டினா. சரி ஓகே நான் அவளுக்கு கால் பண்ணட்டுமா, நீ பேசியான்னு கேட்டு அவள் ஃபோன் எடுக்க போனால. அப்போ கியா அவங்கள தடுத்து நிறுத்தி இடாவை கட்டி பிடிச்சி பயங்கரமாக ஆரம்பிச்சா. நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லி கியாவை திடா தேத்துனா. அங்கே அவ்வளோ கல்யாணம் நடக்குது. ஆனால் நான் இங்கே என் ரூமில் ஒரு வழியாக ஹேங் ஓவர்லேருந்து வெளியே வந்து கண்ணை முடிச்சு பார்த்தா நான் ரூமில் இருக்கேன். நான் எப்படி ரூமுக்கு வந்தேன், நான் எப்படி இங்கே வந்தேன்ற குழப்பத்தோட எழுந்து போய் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி தண்ணி குடித்தேன். அப்பதான் பார்த்தேன் யாரா ஷோபால பொக்கே வச்சிருந்தாங்க. பொக்கே அப்படி நம்ம ரூம்குள்ள யோசிச்சுட்டு நின்று இருந்தானா. அப்போ யாரா கதவை தட்டுற சவுண்ட் கேட்டுச்சு. அது கியாவதா இருக்குன்னு நினைச்சிட்டு கதவை போய் திறந்தனா. அது இந்த ஜாம் மண்டைய ஹீரோ மாதிரி போஸ் கொடுத்துட்டு நிக்கிறாராம். நான் அவனை பார்த்த உடனே முகம் சோர்ந்துதா. அதுக்கு அவன் ஒரு வழியா எழுந்துட்டப்பல. நான் கூட நினைச்சேன் போதையில செத்த போன மாதிரி பெட்லேயே கிடப்பேன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரூம்குள்ள வந்தான். நானும் ஷோபால போய் உட்காந்தேனா. அப்போ அவன் என்கிட்ட வந்து நான் சொல்றியா லாஸ்ட் நைட் ஏன் அவ்வளோ கோவம் வந்தேன்னு என்கிட்ட சொல்றியா, அது மட்டும் இல்லாம நாய்த்து மாடு கள்ளி தண்ணி குடிக்கிற மாதிரி சரக்கு அடிச்சுட்டு இருந்தடி, என்ன ஆச்சுன்னு என்கிட்ட சொல்ல போறியா இல்லையான்னு கேட்டான். நான் கிட்ட எல்லாம் கியாவாலதான் சொன்னேன். அதுக்கு ஜாம் கியோவில் என்ன லாஸ்ட் நைட் என்ன கியோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து இன்ஸ்டா ஓப்பன் பண்ணி இதை பாருன்னா. லாஸ்ட் நைட் வராங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உன்னை பற்றி அவங்க யோசிக்காம ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அது எதுவும் முக்கியமான விஷயமா தான் இருக்குன்னு ஜாம் என்கிட்ட சொன்னேன்னா. அதுக்கு நான் கிட்ட வராங்க அப்படின்னு கேட்கறதுக்குள்ள அதுக்கு அவன் அவங்க படைச்சிட்டாங்க, லக்கில் எஸ்கேப் ஆயிட்டாங்க இல்லை அவ்வளோதான். ஜாம் சொன்னது கேட்டவுடனே நான் கிட்ட நல்லதா போச்சு. அப்போ கியோ அவனோட நியூ கேர்ள் ஃப்ரெண்டை டேக் கேர் பண்ணிக்கிறாங்களான்னு கேட்டேன். ஜாமோ நாயே ஒரு பிக்சரை மட்டும் பார்த்துட்டு பேசாத நாயே, இன்னொரு பிக்சரும் அதில் இருக்கு, அதை தள்ளி பாரு நாயே, தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாரு, வராங்க பக்கத்துல யார் இருக்கான்னு பாருன்னா. அவன் சொன்ன மாதிரி நான் இன்னொரு பிக்சரையும் பார்த்தேன். அதுல இருக்கிறது பிராங், அது பிராங்கான்ற மாதிரி நான் ஜாம பார்த்தேன்னா ஆமான்னு தலையாட்டினா. அதுக்கு நான் கிட்ட வெயிட் நான் பொறாம இதுக்காடி அவ்வளோ காசு கொடுத்து குடிச்சிட்டு கிடந்த, காசை வேஸ்ட் பண்ணிட்டியம்மா. லாஸ்ட் நைட் நடந்தது பற்றி எதுவுமே தெரியாதல ஃபோனை இவங்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து நான் கியாவை பக்கத்துக்காக ஓடினேன். நான் ஓடுறதை பார்த்த உடனே நான் சொன்னதில் தப்பே இல்லை, நீ கண்டிப்பாக நாய் தான் அப்படின்னு ஜாம் சொன்னான். அப்போ என்னோட மைண்ட் வாய் நாய்க்கு கூட சாப்பிட்ட நன்றி இருக்கும், ஆனால் சில ஜென்மத்துக்கு அதெல்லாம் இருக்காதுடா. எந்த ஹியூமனோடையும் நாயை சேர்க்கவே கூடாது. இல்லை எனக்கு புரியல, ஃபோக்கால தான் ஃப்ரூட்டை ஊட்டணுமா கையில் ஊட்டக்கூடாதா. நாங்கள் போகிறப்போ பிராங்கோ அவளுக்கு ஃப்ரூட்ஸ் ஊட்டிட்டு இருந்தா. வராங்க என்னை பார்த்துட்டு என்ன வராதவங்க வந்திருக்கீங்க, நீ வருவன்னு நான் சத்தியமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கு நான் கிட்ட நீங்க நல்லா இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பரவழியில் தான் உங்க காரை பார்த்தேன், இப்போ உங்களை நல்லா பார்த்ததால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னா. அதுக்கு வராங்கோ நீ நினைச்ச மாதிரி நான் அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டேன், அது உனக்கே தெரியல, ப்ராஜெக்ட் இன்னும் முடியல, நான் மட்டும் செத்தேன். கியாவோ கத்திக்கிட்டே வந்து நரகத்துலயும் நான் சும்மா விட மாட்டேன், எட்டி உதைப்பான்னா. வராங்கோ சிரிச்சால. அதை பார்த்த பிராங் நீங்க இன்னும் சரியாகல, அவ்வளோலாம் சிரிக்க வேண்டாம்னா. அவங்க 2 பேரும் பண்றதை பார்க்கும்போது எனக்கே வெக்கமாச்சு. அடுத்து வராங்க இப்போ கியாவோ எங்க இருக்காங்கன்னு என்னால் அவங்கள கான்டாக்ட் பண்ணவே முடியலன்னு கேட்டேன். லாஸ்ட் டேட் நாங்கள் 11 மணிக்கு தான் பார்த்தோம், நீ கூட ஏதோ பிளான்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னியாமேன்னு கேட்டாங்க. அப்போதான் எனக்கு நான் வந்துச்சு ஒருவேளை அந்த பொக்கேவை அவதான் வச்சிருப்பாளோன்னு. உடனே ரூமுக்கு போனேன். அந்த பொக்கேவை பார்த்துட்டு ஜாம் கால் பண்ணி ஜாம்
லாஸ்ட் நைட் நீ என்னை கூட்டு வந்த என் டாமுக்குன்னு கேட்டேன். இல்லையே, நான் பெல்லா கூட உன்னை விட்டுட்டு போயிட்டேனே. அதுக்கு நான் கேட்டேன், நீ உறுதியாக சொல்கிறியா பெல்லா தானே அது? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அதுக்கு அவன் நீயாவே ஒரு ரூமுக்கு நடந்து போயிட்டேன்னு சொன்னான். அதை கேட்டவுடனே நான் கிட்ட நானே நடந்து வரல. அப்போதான் நான் நோட் பண்ணேன், கீழே ஒரு மணி அறந்து கிடந்தது. இருடா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு நான் போய் அதை எடுக்க போனேன். அப்புறம் தான் பார்த்தேன், அது ஏதோ ஒரு நெக்லஸ் மாதிரி இருந்தது. அந்த நெக்லஸை நான் பார்ட்டியில் பெல்லாவோட கழுத்தில் பார்த்த ஞாபகம் இருந்தது. உடனே நான் பெல்லாவை கால் பண்ணேன், பெல்லா கொஞ்சம் வர முடியுமா, நான் கிட்ட கொஞ்சம் பேசணும்னு. அவளும் ஓகே சொன்னான். அடுத்ததா நான் காலேஜில் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அவள் வந்தவ என்னை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிட்டா. எங்கே போனா ஏது போனான்னு தெரியும். உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் அவள் இல்லை. அவளுக்கு தெரிஞ்ச மெசேஜுமா காலுமா சென்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா. ஆனால் அவள் தரப்புலேருந்து எந்த ஒரு ரிப்ளையும் இல்லை. அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. இப்போ எங்கே இருக்கானோ எனக்கு ஒன்றுமே புரியாமல் நான் குழம்பு போயிருந்தேன். அதுக்கப்புறம் நான் டிடா கூட தான் அவன் இருப்பாளோன்னு யோசிச்சுட்டு அவனோட ஹாஸ்டலுக்கு வெளியில் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டிடாவோ வந்தவங்க என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி உள்ளே போயிட்டாங்க. மேலே கியாவோ நடந்ததுன்னு நினச்சி பயணமாக அழுதுட்டு இருந்தான். இப்போ டிடாவை கையை பிடிச்சி, இங்கே நான் இருக்கிறது உனக்காக தான், நான் எப்பவும் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அவன்கிட்ட சொன்னாங்க. கியாவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை கேட்குறாங்க, கியா உன்னை கான்டாக்ட் பண்ண முடியாதால எல்லாரும் உன்னை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன், நீ வீட்டுக்கு போயிட்ட, அங்கே உன்னை யாராவது ரீச் பண்ண முடியாது, அங்கே நெட்ஒர்க் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சமாளித்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனால் கியா எதுவுமே காதல் வாங்க அமைதியாகவே இருந்தாளா. அப்போ திடா அவள் கையை பிடிச்சி, கியா நீங்கள் வந்ததுலேருந்து என்கிட்ட எதையுமே சொல்லலை, நான் டாம் கோயிலில் தான் இருக்கா, நான் உன்னை என் பேரை கேட்ட உடனே முகமே மொத்தமாக மாறி போச்சு, நீ என் கூட தான் இருப்பேன்னு ஒரு வேலை யூகிச்சிருக்கலான்னு. அதை கேட்டுமே கியா அமைதியாகவே இருந்தாங்க. அடுத்த நாள் நான் ஸ்ட்ரைட்டாக திடா முடிவு நின்னேன். இதை வந்து என்னை பார்க்க முடியுமான்னு அவங்ககிட்ட கேட்டு சொல்கிறீங்களா, அப்படி இல்லைண்ணா அவங்க ஃபோனே அதை ஆன் பண்ண சொல்லுங்களேன்னு கேட்டேன். அதுக்கு திடா என் கையை பிடிச்சி, இங்கே இல்லை, என்னாலே அவளை ரீச் பண்ண முடியல, ஒருவேளை அவள் வீட்டுக்கு போயிருக்கலாம், எக்ஸாம் வந்துக்கிட்டு இருக்கு, படிப்பில் கவனத்தை செலுத்து, உன் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க போனாங்க. ஆனால் நான் போகலை. நான் டெய்லியுமே கியாவுக்காக கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் தீடா ஃபுட் வாங்கிக்கிட்டு அவகிட்ட போயிட்டு, உன் ஃபேவரட் ஃபுட்டெல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுன்னு சொன்னாலா. அது கியாவோ எனக்கு வேண்டாம், எனக்கு பசிக்கலன்னு, கொஞ்ச நாள் நான் தனியாக தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், எனக்கு இது பிடிக்கல, வேணா சாப்பிட்லான்னா. அது கியாவோ ஓகே நான் கூட சாப்பிட்றேன்னா, தட்ஸ் குட் கேர்ள்னு சொல்லிட்டு இந்த ஃபுட் எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அவள் லேப்டாப்லாம் எடுத்து வச்சுட்டு அவள் சாப்பாடு அவளுக்கு கொடுத்தாளா. அப்போ கியாவோ திடாவோட கேரிங்கை பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சா. அவள் அழகையை பார்த்தோன்னே திடா, ஓகே உனக்கு சாப்பிட வேணான்னா நீ சாப்பிடாத, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்னா. இல்லை நான் ஹாப்பியாக இருக்கேன்னா, என் கூட இருக்கல அதை நினச்சி நான் ஹாப்பியாக இருக்கேன்னா. நான் மட்டும் இல்லை எல்லாரோட நினச்சி தான் கவலைப்படுறாங்க. வராங்க ஆல்மோஸ்ட் ஹாஸ்பிட்டல் விட்டு கிளம்ப போகிறா. நம்ம நாளைக்கு அவளை போய் மீட் பண்ணலாமா, அப்புறம் மற்ற ஃப்ரெண்ட்ஸையும் என்ன போகலாமான்னு கேட்டா. அதுக்கியாவும் போகலன்னா சரி வா சாப்பிடலன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் நான் வழக்கம் போல் கியாவுக்காக வெளியிலே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வழக்கம் போல் கியாவுக்காக கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்தேனா. அப்போ போர் என் பக்கத்துல இருந்து உட்காந்து, என்ன நாத்து அடிக்கிற நாயிலேருந்து இப்போ வாஷ் பண்ணுற நாயா மாறிட்டியா, எங்க உன் மூஞ்ச காட்டு, என்னடி உன் மூச்சை பார்க்க செத்த போன மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு நானும் போதும் நிறுத்துங்க, இங்கே என்ன தொந்தரவு பண்ணதான் வந்தீங்களா, போய் தொலைங்களேன் இங்கே இருந்தேன். அப்போ பிளாய் வந்து போர் அடிச்சுட்டு, நான் தான் சொன்னல அவகிட்ட ஜென்டிலாருன்னு, ஏன்டா அப்படி பண்ணுற மாதிரி பார்த்துட்டு என் பக்கத்தில் வந்து உட்காந்து, நீ தானே நான் ஒரு வழியாக நம்ம அஃபிஷியலாக மீட் பண்ணிட்டோம், என்னோட பேருன்னு சொல்ல வரத்துக்குள்ள நான் அவங்கக்கிட்ட பிளாயின்னு ஒரு வழியாக நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிட்டோம்னாங்களா. அதுக்கு நான் அவங்கக்கிட்ட நீங்கள் இக்னோர் பண்ணாலே எனக்கு அது நல்லது தாங்க. அவள் பிளாய் போகிற பார்த்து என்னடா என்னை இப்படி சொல்கிறான்ற மாதிரி பார்த்தாங்க. நான் என்னை பாரு, நான் கியாவுக்கிட்ட பேசுகிறேன், பட் அது எப்படி முடிஞ்சாலும் இதை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஓகேவான்னு கேட்டாங்களா. அதுக்கு நான் அவங்கக்கிட்ட பிளாய் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க ஆமாம் நான் உனக்காக கியாவுக்கிட்ட பேசுகிறேன், பட் எது நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோ, உன் லைஃப்க்கு நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, உன்னால் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அதுக்கு நான் அவங்கக்கிட்ட ஓகே நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு. அடுத்ததா போரும் பிளாயோ கியா மீட் பண்ண போனாங்க. அவங்கள பார்த்த நான் தானே உங்களை அமுச்சு விட்டேன்னு கேட்டா. அதுக்கு பிளாய் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நாங்களே தான் வந்தோன்னா. அதுக்கப்புறம் தான் கியா வந்து அவன் பக்கத்தில் உட்காந்தா. நான் நல்லா இருக்கேன், என்னை பற்றி கவலைப்படாதீங்கன்னா. அதுக்கு பிளாயோ முன்ன மாதிரி தான் இன்னொன்று பிடிவாதக்காரியாக தான் இருக்கேன் கியாவோ, ஆனால் நீ நான் கிட்ட இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ இப்படி ஒளிஞ்சிருக்கிறதால என்ன நல்லதும் நடக்க போகிறதில்ல, நான் அவளை மன்னிச்சிருன்னு சொல்ல வரல, ஆனால் அவகிட்ட போய் பேசு, இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுன்னு தான் சொல்கிறேன். இது முடியுதோ இல்லை கண்டினியூ ஆகுதோ, பட் கண்டிப்பாக இது அவளுக்கு தெரிஞ்சாகணும். நீ ஏன் அப்படி சடனாக டிசப்பியராக இருக்குன்னு கூட அவளுக்கு தெரியாமல் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு கியாவோ பிளாய்
அது எனக்கு ஓன் ரீசன் இருக்குன்னா, கியா உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. பட் நான் நம்புறேன் உன்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியும்னு. தைரியமாக அதை போய் ஃபேஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. அப்போ கியா மனசுக்குள்ள சாரி பிளாய், அந்த டைமில் நான் உன்னை லவ் பண்ணாமல் போனதுக்கு. இது ஏன்னா எங்கள் அப்பா இதை அக்செப்ட் பண்ணிப்பாருன்னு எனக்கு தோணும் இல்லை, அதுக்கான தைரியமும் இல்லை. உங்களோட அன்பு தான் என்னை எனக்கு ஸ்ட்ராங்காக வச்சுருக்கு. தேங்க்யூ ஸோ மச்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சா. ஆனால் பிளாய் கியாவை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணாங்க. நானும் என் ரூமில் உட்காந்துட்டு அவளுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது பிளாய்கிட்டேருந்து எனக்கு கால் வந்துச்சு. அடுத்த நாள் வழக்கம் போல் டிடாவோட ஹாஸ்டல் வெளியில் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். யாருமே வராதில்ல திரும்ப போனேன்னா. அப்போ டிடா வந்து என்னை கூப்பிட்டு கியா அவளோட ரூமில் அவனை வெயிட் பண்ண சொன்னான். உங்ககிட்ட ஏதோ அவள் பேசணுமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனாங்க. நான் உடனே கியாவோட ரூமுக்கு போனேன். அங்கே கியா வந்தாங்களா, நான் கியான்னு கூப்பிட்டேன். ஆனால் எனக்கு இந்த கண்டுக்காமே உள்ள போனான். அப்போ நான் கியாவுக்கிட்ட எல்லா நாளும் நான் வந்து இந்த செடி எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றினேன். உன் ஃபோன் டெட்டாக இருந்ததை பார்த்தேன். ஸோ உனக்காக நான் சார்ஜ் பண்ணேன்னு சொல்லி அவள் ஃபோனை விட்ட கொடுத்தேன். அவளோ ஓகேன்னு சொல்லி அந்த ஃபோனை வாங்கி வச்சா. அப்போ நான் கியாவை பக்கத்தில் உட்காந்து அவள் கையை பிடிச்சி எங்கே இருந்து இவ்வளோ நாளான்னு கேட்டேன். எங்கே இருந்து இவ்வளோ நாளா, உன்னை எங்கெல்லாம் தேடணும்னு தெரியுமா? கியா என்கிட்ட அன்னைக்கு நைட் நீ எங்கே இருந்த, ஏன் எனக்காக வெயிட் பண்ணல, அன்னைக்கு நைட் நீ எங்கே இருந்த, எனக்காக ஏன் வெயிட் பண்ணலன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் கிட்ட எனக்கு ரொம்ப தூக்கம் வந்துச்சு, நான் தூங்கிட்டேன். வேக்கப் பண்ணி பார்த்தா உன்னை காணோம். நான் வராங்க கால் பண்ணேன், டெக்ஸ்ட் பண்ணேன், ஆனால் அவங்கள காண்டாக்ட் பண்ணவே முடியல. தென் வராங்கோட ஐஜியை செக் பண்ணேன். நான் என்ன நினச்சேன்னா நீயே அவங்களும் ஒன்றா இருப்பீங்கன்னு நினச்சேன். நான் பயங்கர அப்செட் ஆனேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க நான் பேசி முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு எழுந்துனாங்களா. நான் பக்கத்தில் போய் சாரின்னு. சாரியா? எதுக்கு சாரி? வராங்க கூட நான் டேட் பண்ணன்னு நினச்சியே அதுக்கு சாரி சொல்கிறியா? இல்லை உன் ஜூனியர் கூட அன்றைக்கி இருந்தியே அதுக்கு சாரி சொல்கிறியா? ஜூனியர் கூட நான் இருந்தேன்னு சொன்ன உடனே அவள் வாயிலேருந்து நான் ஜூனியர் கூட இருந்தேன்னு கேட்ட உடனே கியா கிட்ட நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்டேன். கொஞ்சம் யோசிப்பாரா ருக்தான், என்கிட்ட ஹானஸ்டாக இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணியே நானும் உன்னை நம்பினேன். ஆனால் இப்போது நைட்டு ஃபுல்லாக அவ கூட தான் இருந்திருக்கேன். ஆனாலுமே எதுவுமே தெரியாத மாதிரி என்கிட்ட நடிக்கிறல்ல. அப்போ என் மைண்டுக்குள்ள என்ன சொல்கிறா இவ, என்ன சொல்கிறா, எனக்கு ஒன்றுமே புரியாமல் நின்றுட்டு இருந்தேன். ஆனால் அவள் நான் பேண்டசரி டே அன்னைக்கு இன்னொருத்திய ரூம்க்கு எப்படி கூப்பிட்டு வருவேன், நீ எப்படி இதை பண்ணுவ அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாளா. அப்போ தான் எனக்கு தோணுச்சு அவள் மிஸ் பண்ணிட்டு போனதை நான் பெல்லா கிட்ட கொடுத்தேன். நீங்கள் அன்றைக்கி ரொம்ப குடிச்சிருந்தீங்க. ஆனால் ஜாம் இன்னொரு ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட போனாங்க. நீங்கள் பாரில் ரொம்ப குடிச்சு மட்டையாகி போயிருந்தீங்க. என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரதுக்காக பாருக்கு வந்தேன். என்னாச்சுன்னு ரொம்ப இன்னசென்ட்டாக என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. அதுதான் இப்போ நான் வந்துச்சு. கியா என்கிட்ட இருந்து தள்ளி போனாளா. அப்போ நான் கியா கையை பிடிச்சேன். என் கையை உதறி விட்டுட்டு அவள் கண்ணாலே எனக்கு இதை எப்படி நீ பண்ணுன்ற மாதிரி பார்த்தா. நான் அவகிட்ட எனக்கு தெரியல நீ எதை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு நைட் நான் ரொம்ப போதையில் இருந்ததால் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் கூட எதுவும் பண்ணலன்னு. நான் கூட எதுவும் பண்ணல. இதை யார் உனக்கு சொன்னா? அவங்கள வந்து என்கிட்ட பேச சொல்லணுன்னு. அதுக்கோ இது யார் மூலியமா எனக்கு வந்துச்சான்னு கேட்டுட்டு அந்த புக்கை எடுத்து என் மூஞ்சில் வீசினா. இந்த ஃப்ளவரை நீ பார்த்தல, இது எப்படிங்க வந்துச்சு? என்னால் ஆனிவர்சரி டே அன்னைக்கு வர முடியாதால உங்ககிட்ட சாரி கேட்கறதுக்கு இதை நான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் உனக்கு தெரியுமா எதை நான் கண்டுபிடிச்சேன்னு? நீ இன்னொருத்தி கூட ரூம்ல இருந்து நான் பார்த்தேன். அவளை நீ ஜூனியர்னு கூப்பிடுவல. ஆனால் எனக்கு தெரியாது ஜூனியர் கூட இதெல்லாம் நீ பண்ணுவேன்னு. சொல்லு, எதுவும் பண்ணலன்னு சொல்லு. ஏன் பேசாமல் இருக்க? சொல்லு. நீ ஷியோராக இருக்கல்ல? அப்போ சொல்லுண்ணா. இதான் ஷியோராக இருக்கல்ல, என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி மறுபடியும் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அன்னைக்கு நைட்டு நான் கியான்னு நினச்சி அவ்வளோதான் கிஸ் பண்ண நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என் கண்ணிலேருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. பதில் எதுவுமே சொல்ல முடியாமல் நின்றுட்டு இருந்தேன். அவளோ உட்காந்து கதையை ஆரம்பிச்சு. அதுக்குள்ள நான் இது முடிஞ்சிருச்சு, இன்னொரு தடவை உன் மூஞ்சி என்கிட்ட காட்டிடாதன்னா. அதுக்கு நான் அவகிட்ட இன்னொரு தடவை உன் முடி வந்து நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போனேன். அதே சேம் டைம் போகிறோம் பிளாயும் வந்து அவளை கம்ஃபர்ட் பண்ணாங்க. நான் கியா ரூம் விட்டு வெளியே போன உடனே டேரெக்டாக பெல்லாவை தான் மீட் பண்ணேன். அவளை பார்த்து அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு, அவன் என்ன பண்ணோம், உண்மையை சொல்லு, நான் அதையும் தெரிஞ்சுக்கணும் சொல்லுன்னு கேட்டேன். அதுக்கு அன்னைக்கு நீங்கள் ரொம்ப குடிச்சிருந்தீங்க, தான் கூட உங்களை ரூமுக்கு தூக்கிட்டு போனேன். தானும் ஒரு வாட்டர் பாட்டில் குடிச்சிட்டு கிளம்புனாங்க. நானும் அந்த தண்ணியை குடித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஏதோ சரக்கு அடித்த மாதிரி ஆச்சு. நான் பிளாக் அவுட் ஆனேன். எப்போ தான் கிளம்புனாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் மார்னிங் தான் கண்ணு முடித்தேன். அப்போது நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தோம், ஏதோ ஒரு ட்ரெஸ் இல்லாமல். பட் நான் உறுதியாக சொல்கிறேன், நமக்குள்ளே எதுவும் நடந்திருக்காது. நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம 2 பேருக்குள்ளே எதுவும் நடந்திருக்காது. என்னை இங்கே வெறுத்துருவீங்களோன்னு நான் பயந்துட்டேன். ஸோ உங்களுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன்.
நான் என்ன நினச்சேன்னா இது யாருக்கு தெரியாது, ஸோ இது இப்படியே முடிஞ்சிடும்னு நினச்சேன். ஆனால் அப்படி நடக்கல. ஒரு நாள் ஒருத்தவங்க எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த பிக்கை எனக்கு காட்டினா. நானும் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் ஆமான்னு. நான் அவகிட்ட கியாவா அங்கே வந்தது உனக்கு தெரியாதான்னு கேட்டேன். கியாவா எனக்கு தெரியாது, நான் எழுந்தப்போ நம்ம பக்கத்தில் யாரும் இல்லை, நான் யாரையும் பார்க்கலன்னு சொன்னான். அப்போ நான் ஃபோன் எடுத்து அவள் கையில் வச்சு இதை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் ஒதுங்கிருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். அவள் பெல்லா என்னை ஹக் பண்ணி, ஒரு வேலைக்கியா உங்களை திரும்ப லவ் பண்ணலன்னா நீங்கள் ஏன் கூட இருப்பீங்களா, நீங்கள் என்னை லவ் பண்ணலாம் கூட பரவாயில்ல, என் கூடவே இருங்க, அது போதும் எனக்குன்னா. அப்போ நான் கேட்ட பெல்லா, நான் சொல்கிறது கேளு, இது நீ பண்ணாதால நீ ஒன்றும் நல்லா விளையாட மாட்டேன், ஆனால் எனக்கு அவன் மட்டும்தான். நான் நம்புகிறேன் நமக்குள்ளே எப்போ ஜூனியர் சீனியர் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் இருக்கணும். நான் அதை சொல்கிறதுக்கு என்ன மன்னிச்சிரு, நான் கியாவை தான் லவ் பண்ணுறேன். ஒரு வேளை அவன் என்னை வெறுத்து ஒதுக்குனாலும் நான் அவளை தான் லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். அடுத்த நாள் காலேஜில் நான் தானை மீட் பண்ணேன். உனக்கே தெரியும்ல நான் ஏன் அவனை பார்க்க வந்தேன்னு கேட்டேன். அதுக்கு தான், ஒரு வேளை நீ என்னை மிஸ் பண்ணியிருக்கலான்னா. ஆமாம் நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நீ இதெல்லாம் பண்ணுறல்ல, இதை நிறுத்துன. அப்போ அவன் முகமே மாறிச்சு. நான் அவகிட்ட அன்னைக்கு நைட் அந்த இன்சிடெண்ட்டை நீ தான் க்ரியேட் பண்ணன்னு எனக்கு தெரியும், இப்போது கியா என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீ நினச்சது நடந்துச்சா, இப்போ ஹாப்பியான்னு கேட்டேன். அதுக்கு அவ நீ எதை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு புரியலன்னா. நான் அவகிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, கியா என்னை வெறுத்தாலும் சரி, என்னை வேணான்னு விட்டு போனாலும் சரி, ஏன் அவளை நான் பார்க்கவே இல்லைன்னா கூட நான் அவனை லவ் பண்ண மாட்டேன். அந்த ஜூனியர் பொண்ணுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணி எப்படி பிளாக்மெயில் பண்ணியிருக்க, என்ன கேவலமான விடி நீ, எதுக்கு இதெல்லாம் பண்ண. தானே அவளுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தல, அந்த தண்ணியில் இவள் ட்ரக்ஸ் கலந்துருக்கா, ட்ரக்ஸ் கலந்த தண்ணி குடிச்சதால தான் அவள் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்ல முடியாது, பட் இதுவும் அதுக்கு ஒரு காரணம் தான். அப்புறம் நாங்கள் 2 பேரும் ஒன்றா பெட்டில் இருக்கிறப்போ ஃபோட்டோ எடுத்து அவளுக்கு சென்ட் பண்ணி அவளை பிளாக்மெயில் பண்ணியிருக்கா. தான் நீ இப்படிலாம் லைனை க்ராஸ் பண்ணுவேன்னு நான் நினைக்கல, கேவலமாக இருக்குன்னு. அதுக்கு அவ நான் நிறுத்துறியான்னா என் பிளான் ஒர்க் கட்ட ஆரம்பிச்சுது. நான் அப்போ பக்கம் திரும்பி, உனக்கு தெரியுமா நான் எவ்வளோ என்னை வெறுக்கிறேன்னு, உனக்கு தெரியுமா என்ன நினச்சா எனக்கு எவ்வளோ அருவறுப்பாக இருக்கு தெரியுமா, உன்னை தொட்டது நினச்சி நான் எவ்வளோ அருவறுப்பாக ஃபீல் பண்ணுறேன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். நிறுத்துன்னா. நான் அவகிட்டேன், ஏன் நிறுத்தணும், மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்குறல்ல அதை நிறுத்து, ஒரு வேளை நீ அதை நிறுத்தலைன்னா உன் கேவலமான புத்தியை இந்த உலகத்துக்கு முன்னாடி காட்ட வேண்டியது இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு அவ நீ ரொம்ப நல்லா விளாட்னா. அதுக்கு நான் அவகிட்ட, ஒரு வேளை கியாவோட விஷயத்தில் நீ இன்னும் இன்வால்வ் ஆனேன்னா இதை விட நான் மோசமான ஆளாக மாற வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். அவள் அங்கவே அழுதுட்டு நின்றுட்டேன். கியா கேட்டுக்கிட்ட மாதிரி நான் கண்ணுமுடி போகிறதே கிடையாது, ஆனால் அவளுக்காக நான் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறத நான் நிறுத்தவும் இல்லை. அவள் ரூம் டோரோட ஹேண்டிலில் மாட்டி விடுறது, அவள் பார்வை போகிற இடத்துல வைக்கிறதுன்னு சொல்லி நான் அதையே பண்ணிகிட்டு இருந்தேன். இதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம சீரிஸோட கிளைமேக்ஸை பார்க்கலாம். ஓகே ஸோ ஃபேமிலி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஓகே ஸோ ஃபேமிலி, பாய்.